ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பீரியட் ஸ்டேட்டுக்கு முன்னாடி உங்களோட மார்பகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த மாற்றங்கள் எத்தனை நாளில் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்போவுமே இந்த பெயின் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பெருசாக இதை கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு புதுசாக அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் கிளியராக சொல்கிறேன். அதாவது உங்களோட பீரியட் ஸ்டேட்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட ஓவலேஷன் டேட் முடிஞ்சு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ப்ரெஸ்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப தொல்லைன்னு இருக்குது, குளிக்கும் போதுலாம் எனக்கு பெயினாக இருக்குது, ட்ரெஸ் மாற்றும் போது எனக்கு பெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட பீரியட்ஸுக்கு 1 வீக் 2 நாள் 3 டேஸ்க்கு முன்னாடி இருக்குன்னா அது கண்டிப்பாக நீங்கள் பீரியட்ஸ் ப்ளஸ் பெயினாக இருக்கும். ஓவலேஷன் முடிஞ்சு அந்த டைமிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய 2 ப்ரெக்னென்சிலையுமே எனக்கு எப்போவுமே நான் ரெகுலர் பீரியட்ஸ். எனக்கு எப்போவுமே நான் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 days 4 daysக்கு முன்னேலேருந்து எனக்கு ப்ரெஸ் பெயின் வந்துடும். ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும் போது என்னோடய ப்ரெஸ் பெயின் எனக்கு நார்மலாக எனக்கு ஓவலேஷன் முடிஞ்சு 22 டேஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஸ் பெயின் இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்ல, எனக்கு 1 to 3 days 4 daysக்கு முன்னாடி தான் என்னோடய பீரியட் ஸ்டேட்டுக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த பெயின் வரும். ஆனால் எனக்கு ஓவலேஷன் முடிஞ்சு எனக்கு ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும். என்னோடய ரெகுலர் பீரியடுங்கிறனால எனக்கு ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும். 23 டேஸ்லேருந்தே என்னோடய பெயின் எனக்கு இருந்தது. இன்னொன்று என்னோடய சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே என்னோடய மார்பகத்தோட நிப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். பட் அந்த டைமிங்கில் எனக்கு டார்க்காக இருந்தது. நான் அதை வச்சு என்னோடய 2 ப்ரெக்னன்சிலையுமே எனக்கு இது இருந்தது. நான் அதை வச்சு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு இது நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடிஞ்சிச்சு என்னால். பட் எனக்கு பிளான் கிடையாது. ஆனால் இதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணேன் ஓரளவு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.